ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தம் ரூட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஜூஸியான தம் ரூட் நம்ம குவாலிட்டி மட்டும் இல்லைங்க, குவான்டிட்டி கூட அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம பேக்கரியில் வாங்குறத விட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா இந்த மாதிரி நல்லா வரும், ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க, ஈஸியான மெத்தட்லேயே நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு மெஜரிங் கப் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் எல்லா மெஜரிங் வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன கப் இருக்குது அதே கப்பில் எல்லா மெஜரிங் வச்சுக்கலாம். ஒரு கப் சர்க்கரைக்கு 4 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடர் வச்சுக்கோங்க. ரெண்டாவது அதே கப்பில் 3/4 கப் ரவை. மூணாவது முட்டை, 3 முட்டை போதுங்க. இப்போ வாங்க, ஒரு மிக்சிங் பவுலில் முட்டை போட்டு கூடவே சர்க்கரை பவுடர் நம்ம ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சர்க்கரை பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் இல்லைன்னா விஸ்கரில் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஒரே ஒரு டைம் சர்க்கரை பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகாதுங்க. அதுக்கு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பவுடர் மீதி வைக்காதீங்க, ஸ்வீட்னஸ் கம்மியாக ஆயிரும். அதுக்காக நம்ம தம் ரூட்லே ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நம்ம பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன கப்பில் 1 கப் நெய், நம்ம ரவை எடுத்தோம் இல்லை அதே கப்பில் பார்த்தோன்னா 3/4 கப் இருக்குது. 3/4 கப் ரவைக்கு 3/4 கப் நெய் போட்டு உடனே ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை அப்படியே போடாதீங்க, கொஞ்சம் வறுத்து போடுங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டால் சாப்பிட்றதுக்கு நம்ம தம் ரூட் நல்லா இருக்கும். கூடவே 100 கிராம் மாவா ஸ்வீட்லெஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்காக நம்ம அப்படியே போட்டு விஸ்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால், திக்கான பால் சும்மா 1/2 கப் போடுங்க. கொஞ்சம் மீதி கூட வச்சிட்டேன். இந்த மாதிரி பால் போட்டு மாவா, நம்ம ரவை, நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட், பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம தம் ரூட்க்கு பேட்டர் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கேக் டின் எடுத்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டர் போடுங்க. கேக் டின் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்திலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டர் போட்டு வைக்கலாம். மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட், பார்க்குறதுக்கு நம்ம பேக்கரி ஸ்டைலில் இருக்கணும். அதுக்காக பிடிச்சனா போடுங்க, இல்லைன்னா அப்படியே கூட குக் பண்ணலாம். மேலே சும்மா 2 ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. இப்போ வாங்க, ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு மேலே நம்ம கேக் டின் வச்சுக்கலாம். பார்த்து வைங்க, சூடாக இருக்குது. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்காக அடுப்பு மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணிக்கோங்க. வித்தவுட் அவன் நம்ம தம் ரூட் சும்மா 30 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். பாருங்கள், ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம அவனில் பேக் பண்ணால் எப்படி கலர் வரும், சேம் அதே கலர் நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், கட் பண்ணால் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்கும். கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான ரெசிபி ஈஸியான மெத்தட்லே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லே கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.